പളനിയിലെ LMRKയുടെ പ്രതിനിധിയും തമിഴ്നാട് ഹിന്ദു ഐക്യവേദിയുടെ സംസ്ഥാന കമ്മിറ്റി അംഗവുമായ ശ്രീ ജഗനെ ആശംസാ പ്രസംഗത്തിനായി ക്ഷണിക്കുന്നു. நான் அனுதினமும் வணங்கும் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சாமியை வணங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய தெய்வீக சக்தி படைத்த விழா நாயகன் அண்ணன் ரஜித்குமார் அவர்களையும் வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு கடந்த 10 நாட்களாக பெருமளவில் தனது உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்த LMRKவுடைய நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி முருகனுடைய பார்வை கேரளாவை நோக்கி இருக்குது. பழனியில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ் கடவுள் முருகனாக இருக்கலாம், ஆனால் முருகனுடைய பார்வை யாரை நோக்கி இருக்கிறது என்றால் அது கேரளாவை நோக்கி இருக்கிறது. அப்படி பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சாமி நேரடியாக அவருடைய பார்வையை திருச்சூரில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய ரஜித்குமார் அவர்கள் மீது பட்டது. இன்று உலகம் முழுவதும் முருகனுடைய புகழை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பணியை திரு ரஜித்குமார் அவர்களுக்கு முருகன் வழங்கியுள்ளார். எப்பேற்பட்ட விஷயம்! எத்தனை பேர் காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூரில் இருக்கக்கூடிய அண்ணன் ரஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக சம்பந்தம் இல்லாத பல இடத்திலிருந்து வரக்கூடிய முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக LMRK விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த LMRKல வந்து சேரணும் அப்படின்னா அது நாம முடிவு பண்றதில்ல, முருகன் முடிவு பண்றது. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. பழனியிலே 2வது நிகழ்ச்சியாக LMRKவுடைய நிகழ்ச்சிக்காக அனுமதி கேட்பதற்காக DSP அலுவலகத்தில், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அண்ணன் ரஜித்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே நாங்கள் சந்திக்கிறோம். யாரும் போய் ரஜித்குமார் அண்ணாவை எனக்கு அறிமுகப்படுத்தலை, நான் போய் அவரை போய் அறிமுகமாகலை, LMRKவை பற்றி தெரியாது. நான் ஒரு பக்கம் இறைப்பணியை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் DSP அலுவலகத்தில் அந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காவல்துறை அதிகாரி எங்களை என்ன சொல்றாரு, இவரும் உங்களை மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்றாரு. அப்ப இந்த LMRK அமைப்புக்கு இந்த முருகனுடைய வேலை செய்யறதுக்கு யாரையும் சேர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த மண்டபத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியப்படுத்தவில்லை. யாரெல்லாம் முருகனை அனுதினமும் வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் முருகனை நினைத்து அனுதினமும் விரதம் இருக்கிறார்களோ, முருகனை பாடுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய உன்னதமான இயக்கம் என்னவென்றால் அது LMRK. அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பழனியில் மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை பண்ணாங்க. மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை பண்ண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் முருக பக்தர்களும் இதில் கலந்துக்குவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு வேகத்தில் மலையாள மக்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் முருக பக்தர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ பேரும் முருக பக்தர்கள் LMRKல இணைஞ்சு ஒரு அற்புதமான பணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ணன் ரஜித்குமார் அவர்கள் 2 விஷயம் பேசினாங்க. ஒரு இயக்கம் உன்னதமான இயக்கம், அந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருது அப்படின்னா சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு மக்களுக்காக முருக பக்தர்களுக்காக தன்னை ஆட்படுத்தி கொண்டு தன்னை வருத்தி கொண்டு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அந்த இயக்கம் தன்னால் வளரும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா இவங்க சொன்னதான் 3 விஷயம் சொன்னார். அவரு முருக பக்தர்களை மட்டும் பெருமையாக பேசலை, முருகனுக்கு மட்டும் நாங்கள் முருகனோட பெருமையை கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லலை, அதை விட இந்தியா சூப்பர் பவராக இருக்குன்னு சொன்னார். அதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இந்த பாரதம் உலகின் குருவாக மாறணும் அப்படிங்கிறதுல இந்த LMRKவோட பங்கும் இருக்குது, முருகப்பெருமானுடைய ஆசையும் இருக்குது. இதுதானுங்க பொது நலம். தன்னுடைய அமைப்பு தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம இந்த நாட்டையும் இந்த தேசியத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்ற காலகட்டத்தினால அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு LMRK அமைப்பு தேச நலனோட இந்த பாரத தேசத்தோடைய அக்கறையான சூழ்நிலையோட போயிட்டு இருக்கிறதுனால முருகனுடைய அருளாசி நேரடியாக அவருக்கு கிடைக்குது. வேற காரணமே இல்லைங்க. தேச நலன் மட்டும்தான் இவருக்கு இருக்குது.
இன்னொரு விஷயம் தெரிஞ்சு தெரியாமல் என்னமோ சொன்னார். அதாவது என்ன அவர் சொன்னது எனக்கு புரியல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அடுத்த டார்கெட் பண்ணி போகிறோம் அப்படின்னாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் என்பவர் தமிழகத்தில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படைக்கு தலைமை தாங்கினார். அவர் சொன்ன வார்த்தை தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் சொன்னாரு. அதே மாதிரி இந்த பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியையும் இவருடைய முருக பக்தியையும் இரண்டையும் 2 கண்களாக வைத்திருக்கின்ற ரஜித் குமார் அண்ணா அவர்களுடைய இயக்கம் மென்மேலும் வளரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.